கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. தீ அணைக்கும் பணி நடைபெற்று வருகிறதா? என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு இதனால? கண்டிப்பாக ராஜலட்சுமி. அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சியின் மைய பகுதியில் உள்ள அந்த பீச் ரோடு குப்பை கிடங்கானது தற்போது தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தானது மளமளவென அந்த மலையில் எரிவது போன்று காட்சியளிக்கிறது. இரவு 3 மணி அளவில் இந்த தீ விபத்தானது நடைபெற்றுள்ளது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் 5 குழுக்களாக 50க்கும் மேற்பட்டோர் 5 தீயணைப்பு வாகனங்களில் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் சத்யகுமார் தலைமையில் இந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் புகைமூட்டமாகவே காட்சியளிக்கிறது. மேலும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பொதுமக்கள் மிகவும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். அதே போன்று போக்குவரத்திலும் அப்பகுதியில் இடையூறு ஏற்பட்டுள்ளது. இந்த புகைகள் கூட்டமாக மூச்சு திணறலும் பொதுமக்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் தலைநகரமாக உள்ள நாகர்கோவில் மாநகராட்சியில் மைய பகுதியில் மாநகராட்சி சொந்தமான வலம்புரி விலை குப்பை கிடங்கானது உள்ளது. இந்த குப்பை கிடங்கில் மாநகராட்சியில் வீடுகளில் பிரித்தெடுக்கப்பட்ட 52 வார்டுகளில் பிரித்தெடுக்கப்பட்ட குப்பைகள் இங்கு கொண்டு சேகரிக்கப்பட்டு சுமார் பல வருடங்களாகவே இந்த மலை போல் காட்சியளிக்கிறது. இதனை மாற்றி அமைக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கூறி வந்தனர். ஆனால் அப்பகுதி மக்களுக்கு துர்நாற்றம் வீசுவதாகவும் அங்கு அடிக்கடி இது போன்ற தீ விபத்தில் ஏற்படுகிறது. இந்த வெயில் காலங்களிலும் இந்த தீ விபத்து ஏற்படுவதால் புகைமூட்டம் காட்சியளிக்கிறது. எனவே அதை ஒரு முக்கிய கோரிக்கையாகவே அரசியல் பிரதிநிதிகள் இதை மாற்றுவோம் என்று கூறி வருகின்றனர். ஆனால் இதுவரை மாற்றப்படவில்லை. இந்த நிலையில் நேற்று இரவு இந்த குப்பை கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தானது மளமளவென எரிந்து ஒரு மலையில் எரிவது போன்ற காட்சி அளிக்கிறது. மலை போலவே அது அமைந்துள்ளது. அதை எடுத்து மாற்றுவதற்காக பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்த நிலையில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. அப்பகுதி சுற்றுவட்டார பகுதிகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதை அறிந்த தீயணைப்பு வீரர்கள் 5 குழுக்களாக 5 தீயணைப்பு வாகனங்களை 50க்கும் மேற்பட்டோர் இந்த தீயணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். காலை 6 மணிக்கு அங்கு பயங்கர மழை தீ விபத்து ஏற்பட்டது போல் அந்த வீடியோ காட்சியான பரவி வருகிறது. மேலும் உடனடியாக வலம்புரி விலை குப்பை கிடங்கிற்கு மேயர் அதிகாரிகள் அனைவரும் அந்த பார்வையிட்டு வருகின்றனர். ஜேசிபி எந்திரம் மூலமாகவும் குப்பைகளை கிளறப்பட்டு தீ அணைக்கப்பட்டு வருகிறது. கொழுந்துவிட்டு எரிந்ததால் அந்த பகுதி முழுவதும் புகைமூட்டமாக காட்சியளித்தது. மேலும் துர்நாற்றமாக வீசி வருவதால் அப்பகுதி சுற்றுவட்டார பகுதி மக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்.